1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. இன்றைய பட்ஜெட் 2026ல நம்ம வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிற முக்கியமான மாற்றங்களைப் பற்றி பேசப் போறோம். குறிப்பா சம்பளத்தாரர், பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள், தினம் ட்ரேடிங் பண்ணுற வர்த்தகர்கள், ஃபாரின் ட்ரிப் போகிறவர்கள், தங்கத்தில் முதலீடு பண்ணுறவர்கள் எல்லாருக்கும் இந்த பட்ஜெட் என்ன மெசேஜ் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதல்ல வருமான வரி பற்றி. இந்த வருடம் பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல பெரிய மாற்றமே இல்லை. புதிய டாக்ஸ் ரெஜீம் பயன்படுத்துறவர்களுக்கு வருடம் 12 லட்சம் வரை வருமானம் இருந்தா இன்கம் டாக்ஸ் இல்லைன்னு இருந்தது. அதே மாதிரி இந்த பட்ஜெட் 2026லயும் தொடருது. அதாவது நீங்க மந்த்லி அரவுண்ட் 1 லட்சம் சம்பாதிக்கிற மிடில் கிளாஸ் சாலரிட் ஆனா டைரக்டா டாக்ஸ் ரேட் கூடவில்லை. ஆனா இதனால பட்ஜெட் உங்களை அஃபெக்ட் பண்ணலன்னு அர்த்தமில்லை. ஏன்னா நீங்க சாலரி மட்டும் சம்பாதிக்கிறவரா இருக்க மாட்டீங்க. மியூச்சுவல்ல முதலீடு செய்வீங்க, ஷேர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க, ஃபாரின் ட்ரிப் பண்ணலாம், கோல்ட் வாங்கலாம். இந்த எல்லா இடங்களில வரும் இன்டைரக்ட் டாக்ஸ் மற்றும் பாலிசி சேஞ்சஸ் தான் இந்த வருஷல முக்கியம். இப்போ ஃபாரின் டிராவல், ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புற இடங்கள்ல வரும் DCS, அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் பற்றி பார்ப்போம். முன்னாடி நீங்க ஒரு ஃபாரின் டூர் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரை செலவுக்கு 5% TCS, அதுக்கு மேலான செலவுக்கு 20% TCS. இப்போ பட்ஜெட் 2026ல ஒரு பெரிய மாற்றம். இப்போ நீங்க எந்த ஃபாரின் டூர் பேக்கேஜ் வாங்கினாலும் எல்லா செலவுக்கும் ஃபிளாட் ஆகஸ்ட் 2% தான் TCS. உதாரணம், நீங்க ஜப்பானுக்கு 10 லட்சம் செலவு பண்ணீங்கன்னு வைத்துக்கோங்க. முன்னாடி அந்த 10 லட்சத்துல 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா TCS கவர்மெண்ட் முடக்கி வைத்திருக்கும். இப்போ அதே செலவுக்கு 20,000 ரூபாய் மட்டும் முடக்கப்படும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த TCS என்கிறது டாக்ஸ் கம்மியாச்சு, கிஃப்ட் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு அட்வான்ஸ் மாதிரி. நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இது அட்ஜஸ்ட் ஆகும் அல்லது ரீஃபண்ட் ஆகும். ஆனா கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் ஆஃப்ல உங்க கைக்கு விட்டு போகும் தொடர்ந்த முதல் பணம் கம்மியானது நல்ல விஷயம். இதே போல ஃபாரின் எஜுகேஷனுக்காக அல்லது ஃபாரின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக 10 லட்சம் மேல் ரெமிட்டன்ஸ் பண்ணினாலும் முன்னாடி இருந்த 5% TCS இப்போ 2% குறைஞ்சிருக்கு. ஆனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது LRS வழியாக USல ஃபாரின் மியூச்சுவல்ல ஃபாரின்ல முதலீடு பண்ணுறதுக்கு 10 லட்சம் மேல் பணம் அனுப்பினா அங்க 20% TCS இருந்தது. அது இன்னும் அதே போலவே இருக்கு. அதாவது வெளிநாட்டுக்கு கன்சம்ஷனுக்காக போகுற காசுக்கு சின்ன ரிலீஃப், ஆனா கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, அதாவது முதலீடாக வெளியே போகுற காசுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் கண்டினியூ. இப்போ ஸ்டாக்ல தினமும் ட்ரேட் பண்ணுறவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் STT, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ல F&O சொல்வாங்க. இதுல தான் பெரிய மாற்றம். ஃபியூச்சர்ஸ் மேல் இருந்த STT 0.02% இருந்தது. இப்போ அது 0.05% உயர்ந்திருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணினா முன்னாடி STT 200 ரூபாய் மட்டும்தான். இப்போ அதேல 500 ரூபாய் STT பெர்சென்டேஜ்ல பெரிய ஜம்ப் போல தெரியும். ஆனா ரூபாயில் பார்த்தா சின்ன ரீட்டெயில் ட்ரேடருக்கு பெரிசா ஓரளவுக்கு மேனேஜபிள் ல இருந்து STT கூடினது. ஆப்ஷன்ஸ் மேல் STT முன்னாடி 0.10% இருந்தது. இப்போ 0.125%. அதாவது 1 லட்சம் ரூபாய் ஆப்ஷன்ஸ் விற்றா முன்னாடி 100 ரூபாய் STT, இப்போ 125 ரூபாய். ஆப்ஷன்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது 10 லட்சம் நோஷனல் இருந்தால் முன்னாடி STT சுமார் 1250 ரூபாயாக இருந்தது. இப்போ அது சுமார் 1500 ஆகும். இந்த அளவுக்கு ரீட்டெயில்ல ரொம்ப பெரிய தாக்கம் இல்ல. ஆனா பெரிய பிக் பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்,
ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் மாதிரி கோடிக்கணக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதன் மூலம் கவர்மெண்ட் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்க ஏஃப்என்ல லெவரேஜ் யூஸ் பண்ணி மிக அதிக அளவில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ண வேண்டாம், நீண்டகால முதலீட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இதோட சேர்த்துக்கிட்டே இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், கடன் வாங்கி ஷேர்ல முதலீடு பண்ணுறவர்களை பற்றி. சில பேரில் இருந்தோ லோன் எடுத்து அந்த காசு கொண்டு முதலீடு பண்ணுவாங்க, அந்த காசுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. முன்னாடி சில பிரிவுகள்ல அந்த இன்ட்ரெஸ்டை ஷேர் இன்கம் அல்லது டிவிடெண்ட் இன்கம் உடன் செட் ஆஃப் பண்ணி டாக்ஸ் லயபிலிட்டி குறைக்க முடிந்தது. இப்போ ரூல் சேஞ்ச் ஆகிருக்கு. போரோட் மணிக்கு கொடுக்குற இனி அந்த மாதிரி செட் ஆஃப் பண்ண முடியாது. இதனால் லெவரேஜ் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் மற்றும் முதலீட்டு உத்திகள் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல அன்அட்ராக்டிவ் ஆகுது. சிம்பிளா சொல்லும்போது, காசு கடன் வாங்கி ஷேர்ல விளையாடு சலுகை அனுபவிச்சு ஸ்டோரி பண்ணனு கவர்மெண்ட்க்கு விருப்பமில்லைன்னு டைரக்ட் தெரியுது. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பட்ஜெட் நாளே நிஃப்டி சுமார் 300 முதல் 400 பாயிண்ட்ஸ் வரை கீழே விழுந்தது, வால்யூம்ஸ் கூட குறைஞ்சது. சண்டே ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருந்ததாலும் வால்யூம் குறைஞ்சிருக்கும். அதோட சேர்த்து எஸ்டிடி கூடினது. இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் போனது போல நியூஸ்களை பார்த்து ட்ரேடர்ஸ் கிட்ட ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தா இது ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா ட்ரேடிங் கிரவுட் கொஞ்சம் பின்னுக்கு போயிடுற நேரம், நல்ல குவாலிட்டி கம்பெனிகளை லாங் டேர்ம்க்கு குறைந்த விலைக்கு வாங்க முடியும். இருந்து ஓவரால் ஃபீல் என்னன்னா, இந்தியா என்ற சந்தை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கான பிளேகிரவுண்ட் அல்ல, அது லாங் டேர்ம் முதலீட்டாளர்களுக்கான பிளேஸ் ஆகஸ்ட் இருக்கணும்னு கவர்மெண்ட் நிதானமா சிக்னல் கொடுக்குது. இப்போ மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம், ஷேர் பைபேக்ல வந்த மாற்றம். லிஸ்டட் கம்பெனி கிட்ட நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு காசு இருக்கும்போது அந்த காசுல ஒரு பங்கை ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட திருப்பி கொடுக்கணும்னா 2 மெயின் வழி இருக்கு. ஒன்று, டிவிடெண்ட் கொடுக்கலாம். அப்படின்னா கம்பெனி உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கேஷ் அனுப்பும். ஆனா அது உங்க டோட்டல் இன்கம் உடன் சேர்ந்து 30% அல்லது 40% வரைக்கும் டாக்ஸ் வரலாம், உங்களை பொறுத்து. இன்னொரு வழி பைபேக். இதில் கம்பெனி உங்க சில இருந்து நேரடியாக உங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு காசு தரும். முன்னாடி ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஷேர் கொடுக்கும்போது ஃபுல் அமௌண்ட் மேல் அவருக்கு கிட்டத்தட்ட 30% வரை டாக்ஸ் பர்டன் இருந்தது. அதனால் பங்கேற்கிறது ரொம்ப டாக்ஸ் எஃபிஷியன்ட் இல்லை. இப்போ ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு ஒரு பெரிய நல்ல மாற்றம். நீங்க ப்ரொமோட்டர் இல்லாத சாதாரண முதலீட்டாளர், நீங்க 1 வருடத்துக்கு மேல் அந்த வைத்திருந்தீங்க, அப்போ பைபேக்கு உங்க ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் போர்ஷன் மட்டும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் உட்படும். அந்த ப்ராஃபிட் மேல் டாக்ஸ் ரேட் 12.5%. அதோட சேர்ந்து ஒவ்வொரு நபருக்கும் வருடம் 1,25,000 ரூபாய் வரை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஃப்ரீ. எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். நீங்க ஒரு கம்பெனி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீங்க, சில வருடங்களுக்கு பிறகு கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணுது. நீங்க அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறீங்க, உங்க கெயின் 1 லட்சம் ரூபாய். இது ஒரு ஆண்டுக்கு மேல் வைத்த ஷேர், அதனால் லாங் டேர்ம் கெயின். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு வருடம் 1,25,000 வரை டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் இருக்கு. இந்த 1 லட்சம் அந்த குள்ள வருகிறது. அதனால் இதுக்கு டாக்ஸ் வரவே வராது. இதே சிச்சுவேஷன் இருந்திருந்தா 3 லட்சம் முழுவதும் உங்களுக்கு சேர்ந்து உங்கையின்படி 30 அல்லது 40% டாக்ஸ் போயிருக்கும். இந்த நாளை என்ன நடக்கப் போகுது? பல கேஷ் ரொம்ப இருக்கும் கம்பெனிஸ், குறிப்பா ஸ்மால் கேப் கம்பெனிஸ், இப்போல அதிகமாக பைபேக் அனௌன்ஸ் பண்ணும் வாய்ப்பு அதிகம். அவர்களுக்கு இந்த வழி ஷேர் ஹோல்டர் கிட்ட காசு கொண்டு செல்வது டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஆகிருக்கு. சுட்டிக்காட்டுற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, NSE ஸ்மால் கேப் 250ல இருக்கும் அதிகமா ஷேர் பிரைஸ் ஃபால் ஆனவங்களையும் பேலன்ஸ்ல ரொம்ப கேஷ் வைத்திருக்கும் கண்டுபிடிச்சு அவங்களோட பங்குகளை நீண்ட காலத்திற்கு வைத்துக்கிட்டால் பைபேக் சைக்கிள் வந்தப்போ உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கலாம்.
கோல்ட் பற்றி பேசுறப்போ சாவரின் கோல்ட் பாண்ட் ஷார்ட்கட் SGBக்கு வந்த மாற்றம் எந்த கோல்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி என்னன்னு நினைச்சு பாருங்க. RBI முதலில் SGB இஷ்யூ பண்றப்போ நேரடியாக வாங்குற ஃபர்ஸ்ட்க்கும் பின்னாடி செகண்டரில ஜீரோ மற்ற ட்ரேடிங் ஆப்ஸ் வழியா பாண்ட் வாங்குற செகண்ட்க்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. அடுத்து அதுக்கு மேச்சூரிட்டி வரும்போது நீங்க அந்த RBI கிட்ட மறுபடியும் ரெடீம் பண்ணும்போது விற்காமல் டைரக்ட்லி RBI கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மேல் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இல்ல. இந்த ரூல்னால ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி லல்ல SGB வாங்கி பின்னாடி RBI கிட்ட கொடுத்துட்டு டாக்ஸ் ஃப்ரீ ப்ராஃபிட் எடுக்கலாம் என்று திட்டம் போடுவாங்க. இப்போ பட்ஜெட் 2026ல வந்து ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு இந்த டாக்ஸ் ஃப்ரீ ரிடெம்ஷன் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் அதாவது RBI முதலில் இஷ்யூ நும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணினவர்களுக்கு மட்டும்தான். செகண்டரில வாங்குற செகண்ட் ஹோல்டர் RBI கிட்ட கொடுத்தாலும் கேபிட்டல் கெயின் மேல் டாக்ஸ் செலுத்தணும். இதனால் SGB செகண்டரி லல வாங்க போறவர்களுக்கு இது அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இல்ல. லிக்விடிட்டி ஒரு அளவுக்கு குறையலாம். ஆனா இதுக்கு ஒரு டிரான்சிஷன் காலம் கொடுத்திருக்காங்க. மார்ச் 31, 2026க்குள் செகண்டரில ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கும் SGB யூனிட்ஸ் இருக்குன்னு வைத்துக்கோங்க. நீங்க அதற்கு முன்பே RBI கிட்ட ரெடீம் பண்ணினா பழைய போலவே டாக்ஸ் ஃப்ரீ ரிடெம்ஷன் கிடைக்கும். அதாவது இது என்ன சொல்லுது என்றா இப்போமே நம்ம டிமேட்ல இருக்கும் SGB ஹோல்டிங்ஸ் செக் பண்ணிக்கொண்டு எந்த ட்ரான்ச் எப்போ ரெடீம் ஆகுது, எதுக்கு ஏர்லி ரிடெம்ஷன் ஆப்ஷன் இருக்கு என்பதை பார்த்து மார்ச் 2026க்கு முன்னாடி முடிந்த அளவுக்கு RBI மூலம் ரெடீம் பண்ணி டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்பிட்ரேஜ் என்ன? ஒரு பக்கம் கேஷ்ல வாங்கி இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட் பண்ணி இரண்டுக்கும் இடையிலான சிறிய விலை வித்தியாசத்தில இருந்து இன்கம் எடுக்குற ஃபண்ட்ஸ். இவங்க செய்யுற ஃபியூச்சர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மேல் இப்போ STT கூடி போச்சு. அதனால ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஏர்ன் பண்ணுறலிருந்து இந்த கூடுதல் STT கட்டணம் மைனஸ் ஆகும். அதனால் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனா இது சேஃப் லிக்விட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதால கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக் இருக்கணும். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்றப்போ இப்போ இந்திய சந்தையை நிலைக்க வைக்கிற மிக பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர் நம்மள இருந்து வரும் SIP ஃப்ளோஸ் தான். மாதம் சுமார் 31,000 கோடி ரூபாய் எக்விட்டில வருகிறது. ஒரு பக்கம் FII அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கடந்த வருடம் 1,66,000 கோடி ரூபாய் வர்த் எக்விட்டி விட்டாங்க. ஆனா அதே சமயம் TII அதாவது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் EPFO மாதிரி டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து சுமார் 7,68,000 கோடி ரூபாய் வர்த் எக்விட்டி வாங்கியிருக்காங்க. அதனால் ஃபாரின் செல்லிங் நடந்தாலும் மார்க்கெட் நின்னு கிடக்கிறது. இந்த பட்ஜெட் 2026ல இவங்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்து புதுசு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல. பழைய ஸ்ட்ராங் SIP மொமெண்டம் தானே போதும் என்று நினைச்சு அந்த இடம் ஸ்டேபிள் ஆகஸ்ட் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது பேக்போன் ஆகஸ்ட் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து நீங்க செய்து கொண்டிருக்கும் SIP நல்ல பாதை, அதை தொடருங்கன்னு இன்டைரக்ட் மெசேஜ். இப்போ செக்டர்ஸ் பற்றி பேசுவோம். கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ரோட்ஸ், போர்ட்ஸ், ரயில்வேஸ், டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி பெரிய கவர்மெண்ட் செலவு இந்தல சுமார் 8 முதல் 10% வரை கூடினது. இதனால் இன்ஃப்ரா ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு ஃபியூச்சர் ஆர்டர் புக் பாதுகாப்பானதாக இருக்கும். ஆனாலும் நம்மால எல்லா இன்ஃப்ராயும் பிளைண்ட்லி வாங்க முடியாது. சில ஸ்டாக்ஸ் முன்னாடியே மிகவும் ஹைல ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கும். அதனால இங்க ஸ்டாக் செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட். பல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. A for auto, B for banks, C for consumption. ஆட்டோ செக்டர் கடந்த 2 வருடமா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. 4 வீலர், 2 வீலர் சேல்ஸ், மார்ஜின்ஸ், டிமாண்ட் எல்லாமே டீசென்ட். லோன் growth நன்றாக இருக்குது. NPA என்கிற பேட் லோன்ஸ்ல இருக்குது.
ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு. கன்சம்ஷன்ல எஃப்எம்சிஜி மட்டுமில்ல, டிஸ்க்ரெஷனரி, அதாவது கார், பைக், மொபைல், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாம் சேர்ந்து மீடியம்ல நன்றாக இருக்க வாய்ப்பு. டிஃபென்ஸ் செக்டர்ல அதிகம் பேசப்படுகிறது, ஸ்பெண்ட் கூடுகிறது. ஆனா இந்த லிஸ்டட் டிஃபென்ஸ்ல சிலது பெரிசா உயர்ந்தல்ல இருக்கலாம். இதனால் இங்க பார்த்து எல்லாவற்றையும் வாங்காமல் பாட்டம் அப் அனலைஸ் பண்ணி நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணணும். ரயில்வேஸ் மற்றும் ரயில்வே ரிலேட்டட் கம்பெனிஸ் இன்னும் முழுக்க ஓவர் பிரைஸ்ட் ஆகி விட்டன சொல்ல முடியாது. இங்க கவர்மெண்ட் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இருக்கு. அதனால நல்ல குவாலிட்டி ரயில் லிங்க்ல ஐடியாஸ் கிடைக்கலாம். பார்த்தா உள்ள பெரிய சிமெண்ட் கம்பெனிஸ் இன்ஃப்ரா கேபெக்ஸ் கூடுவதாலும் ஹவுசிங் டிமாண்ட் மேம்படுவதாலும் இபிஎஃப்ஓ, என்பிஎஸ் மாதிரி பெரிய நிதிகள் இண்டெக்ஸ் வாயிலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாலும் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு. டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இபிஎஃப்ஓ, என்பிஎஸ் போன்றவை ஏயுஎம், அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், லட்சக்கோடியில் இருக்கு. அவங்க எக்விட்டில பெரும்பாலான பணத்தை நிஃப்டில தான் வைக்கும். அதனால உள்ள ஸ்ட்ராங் செக்டருக்கு லாங் டேர்ம் டிமாண்ட் கேரண்டீட் மாதிரி இருக்கும். டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி ஒரு பார்வை. கடந்த சில வருடங்களா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரின் அசெட்ஸ், போகஸ் பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ், ஃபேக் HRA கிளைம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க டேட்டா யூஸ் பண்றது ரொம்ப அதிகம் ஆகிவிட்டது. அதன் விளைவா சுமார் 25,000 டாக்ஸ் பேயர்ஸ் முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ணாத ஃபாரின் அசெட்ஸ் மொத்த மதிப்பு சுமார் 29,000 கோடி ரூபாய் ஒப்புக்கொண்டாங்க. பாலிட்டிக்கல்ல சிலர் ஃபேக் ட்ரஸ்ட்க்கு டொனேஷன் கொடுத்த மாதிரி காட்டி கூடுதல் டிடக்ஷன் எடுத்திருந்தது. இந்த மாதிரி போகஸ் டொனேஷன்ல சுமார் 91,000 பேர் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு சுமார் 2,050 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா டிடக்ஷன் கேன்சல் பண்ணப்பட்டு சுமார் 680 கோடி டாக்ஸ் கூட கலெக்ட் பண்ணி இருக்காங்க. HRA, அதாவது ஹவுஸ் ரெண்ட்ல ஃபேக் ரெண்ட் ரிசீட்ஸ் காட்டி டாக்ஸ் கம்மி பண்ணியவர்களிடமிருந்து மட்டும் கூட 119 கோடி வரி வசூலிச்சிருக்காங்க. இந்த எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ் உடன் தகவல் பரிமாற்றம், PAN மற்றும் ஆதார் லிங்க், டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற மாடர்ன் டூல்ஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டவை. இதைத் தொடர்ந்து ஒரு புதிய வாய்ப்பு, அதே நேரத்தில் வார்னிங் கூட. அன்டிஸ்க்ளோஸ்ட் ஃபாரின் அசெட்ஸ், அதாவது வெளிநாட்டில் வைத்திருக்கும் சொத்துக்களை இன்னும் ப்ராப்பர்லி டிக்ளேர் பண்ணாதவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்க்ளோஷர் விண்டோ பட்ஜெட் 2026 அனௌன்ஸ் பண்ணுது. யாராவது ஃபாரின் அசெட்ஸ் வேல்யூ 5 கோடி ரூபாய் வரை இருக்குன்னு வைத்துக்கோங்க. இப்போ உங்க கிட்ட ஒரு 6 மாத காலம். அந்த 6 மாதத்துக்குள் நீங்க இந்த சொத்துக்களை செல்ஃப் டெக்ளரேஷன் மூலம் ஒப்புக்கிட்டா டாக்ஸ் அடிஷன் உடன் 1 லட்சம் ரூபாய் பெனல்டி மட்டும் பே பண்ணி மேட்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு டேட்டா மூலம் ஃபாரின் பேங்க்ஸ், ஃபாரின் ரெகுலேட்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் மூலம் கவர்மெண்ட் உங்க சொத்துக்களை கண்டுபிடிச்சா அப்போ பெரிய பெனல்டி, இன்ட்ரெஸ்ட், ப்ராசிக்யூஷன் எல்லாம் வரும் வாய்ப்பு இருக்கு. இதுல கவர்மெண்ட் கொடுக்குற கிளியர் மெசேஜ் என்னன்னா, எங்க நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ், ப்ராப்பர்ட்டி, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டேட்டா கிராஸ் லிங்க் ஆகுது. இதுக்கு முன்னாடியே சரி, நான் வெளிநாட்டு சொத்து வைத்திருக்கேன், அதை இப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா நீண்ட காலத்துக்கு டென்ஷன் இல்லாம இருக்க முடியும். இன்னொரு பிராக்டிக்கல் விஷயம், ITR ஃபைலிங்ல சேஞ்ச். FY 2025-26 இருந்து ITR 1 மற்றும் ITR 2, அதாவது சம்பளம், இன்ட்ரெஸ்ட், சாதாரண கேபிட்டல் கெயின்ஸ் மாதிரி பேசிக் இன்கம் வைத்திருக்கும் களுக்கு IT ரிட்டர்ன் லாஸ்ட் டேட் ஜூலை 31. பிசினஸ் அல்லது ப்ரொஃபஷனல் இன்கம் கொண்டவர்களுக்கு பயன்படுத்தப்படும் ITR 3க்கான டியூ டேட் ஆகஸ்ட் 31 மாற்றப்பட்டுள்ளது. முன்னாடி இருந்ததிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம். டாக்ஸ் ஆடிட் செய்ய வேண்டிய கேசஸ்க்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 31. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ரிப்போர்ட், அதாவது ஃபாரின் ரிலேட்டட் பார்ட்டியில உள்ள பெரிய நிறுவனங்களுக்கான ஸ்பெஷல் ரிப்போர்ட்கான டியூ டேட் நவம்பர் 30. இதனால் CA-களுக்கும் டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் சுமை ஒரே மாதம் எல்லாருமே ஃபைல் பண்ணும் நிலையை விட 2-3 மாதங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி சர்வர் லோட் குறையலாம்.
ஃபைலிங் ப்ரோசஸ் ஸ்மூத் ஆகலாம். இப்போ இந்த பட்ஜெட் 2026ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஓவரால் மீனிங் என்னன்னா, டைரக்ட் இன்கம் டாக்ஸ்ல பெருசா சேஞ்ச் இல்ல, ஆனா கவர்மெண்ட் சென்ட் பண்ணற சிக்னல் ரொம்ப கிளியர். ஒரு பக்கம் லெவரேஜ் யூஸ் பண்ணி ஷேர்ல தினமும் ட்ரேட் பண்ணும் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேண்டும், அதற்காக எஃப் மற்றும் ஓ மேல் எஸ்டிடி கூடுதலாக வைத்திருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் மாதிரி சலுகைகளை நிறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஃப்ரெண்ட்லி சூழல் கிரியேட் பண்ணுது. பைபேக் டாக்ஸ் ரிஃபார்ம் மூலமா கேஷ் ரிச் கம்பெனிஸ் அதிகமா பைபேக் செய்ய மோட்டிவேட் ஆக போகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் சிப் கல்ச்சர், டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோஸ், இன்ஃப்ரா கேபெக்ஸ், டேட்டா சென்டர்ஸ், கிளவுட் சர்வீசஸ், ஐஃபோன் அசெம்பிளி, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் மேனுஃபேக்சரிங் மாதிரி லாங் டேர்ம் தீம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கிறது. SGB மாதிரி ஜென்யூன் லாங் டேர்ம் சேவர்களுக்கான மாற்றி செகண்டரி மார்க்கெட் ஆர்பிட்ரேஜ் வாய்ப்பை குறைக்குது. ஆட்டோ, பேங்க்ஸ், கன்சம்ஷன், ரயில்வேஸ், நிஃப்டி சிமெண்ட், செலக்ட் டிஃபென்ஸ் மற்றும் இன்ஃப்ரா நேம்ஸ் இவங்க தான் கமிங்ல ஃபோக்கஸ் ஏரியா கிடைக்கும் போல தெரிகிறது. டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ்ல ஃபாரின் அசெட்ஸ், போகஸ் டொனேஷன்ஸ், ஃபேக் HRA கிளைம்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு டேட்டா ட்ரிவன் கடுமையான நடவடிக்கை தொடரப்போகுது. அதனால நாம 12 ஸ்டாண்டர்ட் படிச்ச பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் முடிவு எடுத்துக்கலாம். ஷேர்ல கூட தொகை, லாங் டேர்ம், சிப் மாதிரி டிசிப்ளின்ட் முதலீடு சேஃப். சரியாக டிக்ளேர் பண்ணி முன்பே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினா ரிஸ்க் குறைவு. ஷார்ட் டேர்ம் கேம்பிள், பிளாக் மணி, ஃபேக் பில்ஸ், ஃபேக் டொனேஷன்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாத நிலைக்கு போகும். பட்ஜெட் 2026 நமக்கு சொல்ல வர்ற மிக சிம்பிள் மெசேஜ் என்னன்னா, நீண்ட காலமா நேர்மையா வேலை செய்து சேமிச்சு உண்மையான முதலீடு பண்ணுங்க, அந்த வழிக்கே கவர்மெண்ட் பாலிசிஸ் தள்ளி சப்போர்ட் பண்ணும். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.